குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி மண்டே. இன்னைக்கு வீடியோவை ஒரு கேள்வியோட ஆரம்பிக்க போகிறேன். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு சொந்தக்காரங்களில் என்னடா வயசு இவனுக்கு 25 வயசு தான் ஆகுது, இல்லை நம்ம தெரிஞ்ச நோன் பர்சன்ஸ் யாருக்காவது அதுக்குள்ளே இவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாமேன்னு நம்ம நிறைய செய்திகளை ரீசன்ட் டைமில் ரெகுலராக கேட்டுட்ருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். ஒரு காலத்தில் 60 வயசு 70 வயசில் வர நோய்கள் எல்லாம் அந்த ஹார்ட் அட்டாக்ன்ற விஷயம் இன்னைக்கு 20-25 வயசுலேயே இளைஞர்களை தாக்கி ஜிம்முக்கு போய் நல்ல ஃபிட்டாக இருக்கிறவங்க கூட திடீர்னு ஒரு நாள் கார்டியாக் அரெஸ்ட் வருவார். ஏன் இந்த அவசர உலகத்தில் இப்படி நடக்குது? நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? காசு சம்பாதிக்கிறோம், கரியரில் ஜெயிக்கிறதுக்கு, லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஓட்டத்தில் எதை இழக்கிறோம் தெரியுமா? நம்மளுடைய உயிரை, நம்மளுடைய ஆரோக்கியத்தை. நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு உண்மையிலே ஹெல்த்தியாக இருக்கா, இல்லை நம்மளை காசு கொடுத்து நமக்கான நோயை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோமா? இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஜெனரேஷனில் 25 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் ஆர் அதர் ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு என்ன காரணம்? டயட்டுன்ற பேரில் இருக்கிற நம்ம பண்ணுற தப்புகள் என்ன? வெளியில் சாப்பிட்ற வீட்டு சாப்பாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? எல்லாத்தையும் மேலே இந்த சொசைட்டி உடம்பு தடியாக இருக்கிறவங்கள பார்க்குற விதம், அவங்க படுற மன உளைச்சல், இதை பற்றி தான் நம்ம ரொம்ப யதார்த்தமாக ஓப்பனாக பேச போகிறோம். சரி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இது உங்களோடது இல்லை என்னோடது, நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றியும் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? சரி, கொஞ்சம் பின்னாடி போய் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் காலையில் 5 மணிக்கு எழும்புவாங்க இல்லையா? கேழ்வரகு கூழ், இல்லை கம்பஞ்சோறு, இல்லை பழைய சாதம் எதையாவது சாப்பிட்டுட்டு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அசால்ட்டாக நடந்து போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு சக்கரை நோய் கிடையாது, பிபி கிடையாது, ஹார்ட் அட்டாக் கிடையாது, 70 வயசு வரைக்கும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த வியாதிகளே அவங்களுக்கு வராது இல்லை? இன்னைக்கு லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? காலையில் 8 மணிக்கு அலாரம் அடிக்கும், ஓகே, அறக்க பறக்க எந்திரிச்சு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு கையில் பிரெட் டோஸ்ட்டு இல்லை ஏதாவது கடையில் வாங்கின ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை வாயில் திணிப்போம். அதை மென்று கூட சாப்பிட்றதோட இல்லை, கடன்னு முழுங்கிட்டு அப்படியே ஒர்க் பண்ணுறது. 9 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை, உடம்புக்கு எந்த ஒரு அசைவும் கிடையாது. அந்த காலத்தில் உணவுன்றது உடம்பை வளர்க்குறதுக்கும் உழைப்புக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்காக வருது. ஆனால் இன்னைக்கு ஒரு ஃபுட்டுன்றதே எப்படின்னா ஒரு ட்ரெண்ட் அண்ட் ஃபேஷன் ஆயிடுச்சு. வீக்கெண்ட் ஆனால் ஹோட்டலுக்கு போகணும், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், புதுசாக என்ன ஃபுட் வந்தாலும் அதை ட்ரை பண்ணணும். இங்கே தான் நமக்கு ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. கடையில் வாங்குகிற சாப்பாட்டில் டேஸ்ட்டுக்காக சொல்லுவாங்க அஜினோமோட்டோ, ரீயூஸ்ட் ஆயில், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களா, பதப்படுத்தப்பட்ட ஃபுட், இது எல்லாமே ஒரு விதமான ஸ்லோ பாய்சன் தான் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அது இன்டைரக்டாக நம்மளை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தாத்தா சாப்பிட்ட சாப்பாடு அவங்களுக்கு மருந்தாக இருந்தது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்குள்ள நோயை உருவாக்குற அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஆகி போயிடுச்சு. சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோமே. ஏன் இந்த 20-25 வயசுல ஹார்ட் அட்டாக்லாம் வருது? ஒரு கதை சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட மகன் இருந்தார். அவர் ஐடியில் வேலை பார்த்துட்டு, அந்த பையனுக்கு 24 வயது, சரியா? அவன் நல்ல ஒர்க் பண்ணுறான், நல்லா இருக்கு. ஆனால் நைட் ஷிஃப்ட் வேலை, ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, நைட்டு தூக்கம் கிடையாது. பசிச்சா உடனே ஆன்லைனில் ஆப் திறந்து பீஸா, பர்கர், அது ஏதாவது ஸ்பைசியான சிக்கன் பிரியாணி இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவான். டென்ஷன் அதிகமானா வீட்டில் கத்துவான், அப்புறம் சிகரெட் பிடிப்பான். ஸோ இதனால திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு நெஞ்சொலி வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண டாக்டர் சொன்னார், உனக்கு இருக்கிற கொலஸ்ட்ரால் 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த அளவு உள்ள கொலஸ்ட்ரால் உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. அவனுக்கு பயங்கரமான ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் இது இன்னைக்கு அந்த பையனுக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு முக்காவாசி இளைஞர்கள் அப்படிதான் இருக்காங்க. முதல் காரணம் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ். தூக்கமே கிடையாது. நம்ம உடலுக்குள்ள ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு, நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்றதே இல்லை. நைட் ஃபுல்லாக முழிக்கிறது, பகலில் தூங்குறது, உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒரு இம்பேலன்ஸ் ஆகி போயிடுது இல்லையா? 2வது காரணம் ஜங்க் ஃபுட்டு. பசிச்சா என்ன சாப்பிட்றோன்னு யோசிக்கிறதே இல்லாமல் கண்ணா பின்னான்னு எடுத்து சாப்பிட்டுடுறோம் இல்லையா? சீஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, அப்புறம் அதில் இருக்கிறத கெட்ட கொழுப்பு ஐடியல்னு சொல்லுவாங்க. அது நேராக போய் நம்ம இதயத்தோடைய அந்த வால்வ், அந்த டியூப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் போய் பிளாக் பண்ணிடுது இல்லையா? 3வது காரணம் என்ன தெரியுமா?
இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கிடையவே கிடையாது. எழுந்தா நேராக வந்து பெட்லேருந்து எழுந்த உடனே சோஃபாலேருந்து கார்லேருந்து ஆஃபீஸில் போய் அங்கே ஒரு சேரில் உட்காருது. அதையும் தாண்டி இப்போ என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு ஓடி வந்து லேப்டாப் முன்னாடி உட்காந்தாங்கன்னா அப்படியே தான் உட்காருது. அந்த ரூம்லேயே உட்காந்துக்கிறது, அங்கேயே சாப்பாடு, அது அசைகிறதே கிடையாது. இதனால என்ன ஆகுது? இடுப்பு வலி, நீ பெயின், அப்புறம் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. எல்லாமே வேகமாக சாப்பிட்றதால ஜீரணம் கூட ஆகிறது இல்லை. ஓகேங்களா? நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அப்புறம் எப்படி ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கும்? இதயம்ன்றது ஒரு மசில். அதுக்கு ஒரு வேலை கொடுத்தா தானே அது ஸ்ட்ராங்கா இருக்கும். வேலை தராம ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தா அதுவும் சோம்பேறி ஆயிடும். சரி, உடம்பு குறைக்கிறதுக்கு ஹெல்த்தியா இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு சூப்பர். இன்னைக்கு பண்ற, ஆனா என்ன விஷயம் தெரியுமா அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க? டாக்ஸிக் டயட் கல்ச்சர். அதாவது யாரோ ஒருத்தவங்க ஒரு யூடியூப்லயோ இல்லை ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் விட 5 நாள்ல 5 கிலோ குறைச்சிட்டோம். கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணும் இல்லையா? நம்ம யோசிக்கவே மாட்டோம். யோசிக்காம காலையில சாப்பிட மாட்டோம், மத்தியானம் சாப்பிட மாட்டோம், நைட் சாப்பிட மாட்டோம். வெறும் தண்ணி டயட்டு இல்லைன்னா ஜூஸ் டயட்டுன்னு குடிச்சு உடம்ப வருத்திப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாப்பிடாம இருக்கிறது டயட் கிடையாது. சரியான ஃபுட்டை சரியான அளவில் சரியான நேரத்தில் சாப்பிட்றது தான் வந்து எப்படி சொல்றது, அதான் டயட். நீங்க சாப்பிடாம இருக்கும்பொழுது உங்க உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காது. இதனால உங்க உடம்புல உள்ள மெட்டபாலிசம் அப்படியே டவுன் ஆகிடும். முடி கொட்ட ஆரம்பிச்சிடும், முகத்துல உள்ள அந்த ஹெல்த் போயிடும், அந்த ஒரு ஸ்கின்னோட அந்த ஒரு இது போயிடும். நம்ம உடம்புல உள்ள போன் எல்லாம் வந்து வீக் ஆகிடும். உடம்புல உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து நட்டு போல்டு எல்லாமே வரும். திடீர்னு சிலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிராஷ் டயட் பண்ணிட்டு போயிட்டு ஒர்க் அவுட் போய் பயங்கரமான ஜிம்மில் இது பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்? அது டைரக்டாக நம்ம ஜிம்மை தான் அஃபெக்ட் பண்ணும். ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லாமல், உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்காம தேவையில்லாமல் டயட்ன்ற பேரில் பட்னி கிடக்கிறது உங்களை நீங்களே வந்து அழிச்சிக்கிறதுக்கு ஷார்ட்கட் தேடாதீங்க. உடல் எடையை குறைங்க. அது ஒன்றும் ஒரு மேஜிக் கிடையாது. அது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். புரியுதுங்களா? கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உடம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சொசைட்டி பேச தயங்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? உடல் தடியா இருக்கிறது, குண்டா இருக்கிறவங்க அப்படின்னு, சப்பியா இருக்கிறவங்கன்ட்டு நம்ம சொசைட்டில ஒரு தப்பான ஒரு பார்வை இருக்கு. ஒருத்தவங்க குண்டா இருந்தால உடனே அவங்கள பார்த்தோன்னே, என்னப்பா இவ்வளோ குண்டா இருக்க, என்னம்மா இப்படி இருக்க, என்னங்க உங்க பொண்ணை இப்படி வச்சிருக்கீங்க, அவளுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும், அவளுக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும், இப்படி மாதிரி பேசுது. கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன் இப்படி அள்ளி அள்ளி சாப்பிட்ற அப்படின்றது சொல்ல, ரொம்ப சாதாரணமா வார்த்தைகளை விட்டு கேலி பண்றது. ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஆஃபீஸ்ல, சரி அவங்களாவது வெளியே ஆளுங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம வீட்டில் கூட இந்த பாடி ஷேமிங் இருக்கு. உடம்பு தடியா இருக்கிறது வந்து ஒரு தப்போ இல்லை அது ஒரு குற்றமோ கிடையாது. அது அவங்கள ஒரு கேலி பொருளா பார்க்கறது தான் இந்த சொசைட்டி பண்ற மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். புரியுதா? எல்லாரும் ஆசைப்பட்டெல்லாம் குண்டாவது கிடையாதுங்க. சிலருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், ஹார்மோன் இருக்கலாம், தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம், பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கலாம். சிலருக்கு ஹெரிடிட்டி, அதாவது ஜெனட்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரபு ரீதியான இருக்கும் இல்ல, அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அவங்க ஆல்ரெடி ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருப்பாங்க. நீங்க இதுல வெளியில இருக்கிறவங்களாம் கேலி பண்ணா அவங்க இன்னும் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு அதிகமான உணவு சாப்பிடுவாங்க. சிலருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ஈட்டிங் சொல்லுவாங்க. அதாவது எனக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா நான் நிறைய சாப்பிட்டுருவேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தா சாப்பிட்டுருவேன், நான் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளனா நான் சாப்பிட்டுருவேன். இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு ஹேபிட்டுமா இருக்கும். இதனால வந்து என்னன்னா, தடியா இருக்கிறவங்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, மற்றவங்க நம்மளை கேலி பண்றாங்கன்றதுக்காக நீங்க உங்க உடம்பை குறைக்கணும்னு நினைக்காது. உங்க ஆரோக்கியத்துக்காக, உங்க உடம்புக்காக, உங்க ஹெல்த் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உங்க ஹெல்த்தியை நீங்க ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. உடல் பருமன் அதிகமா இருக்கும்போது சர்க்கரை நோய், முட்டி வலி, அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர், இன்னும் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களுக்காக இல்லாம உங்களுக்காக நீங்க நல்லா நீண்ட காலம் ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்காக உங்க உடம்பை நீங்க கேர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இதுக்கெல்லாம் என்னதான் ஒரு ரெமெடி அப்படின்னு கேட்டீங்களா? வெளியூர்ல நீங்க வேலை பார்க்குறீங்களா, பிஸியா இருக்கீங்களா, ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட முடியும் நீங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க போறீங்களா? இல்ல அதை விட்டு மாற போறோமா? மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். சரி, வீட்டுக்குள்ள சாப்பாடு செய்யணும், எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா? வாரத்துல 7 நாள் வீட்டுல அது கம்மி பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சமையல ஏதாவது 5 நாள் வீட்டுல சாப்பிடுங்க. எளிய உணவுகள், அதாவது பருப்பு, கீரை, காய்கறிகள், பாயில்டு சிக்கன், இந்த மாதிரி வீட்டுல தயாரிக்கிற செக்க எண்ணெய்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. வாரத்துல 1 நாள் உங்களுக்கு பிடிச்சதை வெளியில போய் சாப்பிடுங்க.
அப்புறம் வந்துட்டு ஜிம்முக்கு போய் முறையான உடற்பயிற்சி செஞ்சாதான் பாடி ஃபிட் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் உடம்பு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் டெய்லி ஒரு வாக்கிங் 30 மினிட்ஸ் ஒரு வாக்கிங் பண்ணுங்க, இல்லை வீட்டில் யோகா பண்ணுங்க, இல்லை சைக்கிளிங் பண்ணுங்க. உடம்பை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் தெரியுமா, மன அமைதின்னு சொல்லுவாங்க. தூக்கமின்மை, காசு பணம் முக்கியம் தாங்க, ஆனால் அது உயிரை விட முக்கியமா கிடையாது, புரியுதா? ஒரு நாள் குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரம் நிம்மதியான தூக்கம் வேணும், புரியுதா? ஃபோனை தயவு செஞ்சு தள்ளி வைங்க. பெட்டுக்கு போகும்போது ஃபோனை எடுத்துகிட்டு போகாதீங்க. ஃபோனை எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் தூக்கம் வரும். கண்ட கடையதையும் பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ளே குழப்பங்கள் விட்டு ஐயோ அதெல்லாம் நமக்கு வந்துருமோ அப்படி வந்துருமோன்ற பயத்திலே தூங்கி அது தூக்கமே வராது. நம்ம மனசு மூளையும் என்ன பண்ண ஒரு அமைதியான தூக்கத்தை கொடுக்காது. சவுண்ட் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க தெரியும், அது வராது. அதே மாதிரி நீங்கள் குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் நேசிங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, ப்ராப்பரான டயட் பண்ணி எக்ஸசைஸ் மூலமா உடம்பை குறைங்க. உடம்பு எடையை குறைக்கிறோன்றது அழகுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. இந்த அவசர உலகத்துல ஓடுங்க, ஆனா உங்க இதயத்தையும் உங்க உடம்பையும் ஆரோக்கியத்தை பின்னாடி விட்டுட்டு ஓடவே ஓடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்டயே லைவ்ல நிறைய பேர் வந்து எப்படி உடம்பை குறைக்கிறதான்னு கேட்குறீங்க. உங்களுக்காகவும் தான் இது சொல்றேன். நம்ம வீட்லயும் இந்த மாதிரி டயட் கான்சியஸான பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப சாப்பிடாம ரொம்ப கண்ட்ரோலா இருப்பாங்களே, அவங்க கிட்டயும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, உடம்பு குண்டா இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி கிண்டல், அவங்க மண்டையில கொட்டிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, புரியுதா? இது உங்க உடம்பு ஒரு கோயில் மாதிரி, ஓகே? அதை எவ்வளவு அழகா வச்சுக்கணும்ன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம கண்ணில் சுத்தியில வந்து கலரான விஷயங்கள் இருக்கும், பளபளப்பா தெரியும். அது கிட்ட போனாதான் அதோடைய டேஞ்சர் என்னன்னு தெரியும். ஸோ அதனால உணவு ஆகட்டும், வாழ்க்கையில பார்க்குற சம்பவங்கள் ஆகட்டும், ஏதா இருந்தாலும் சரி, அதை கவனம் வச்சுட்டு இது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்த்துட்டு நீங்க இருங்க. அம்மா அப்பா செஞ்சு கொடுக்குற உணவுகள் ஒருவேளை அவங்க வந்து டிசைனா கலர்ஃபுல்லா பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவா செஞ்சு கொடுக்காம இருக்கலாம், பட் அது ஹெல்த்தியான ஃபுட்டுன்றதை மறந்துடாதீங்க. உங்க உடம்பை பார்த்துக்கோங்க. என்ன இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு எக்ஸசைஸ் பண்ண மறந்துடாதீங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இது உங்க உடம்பு, உங்க வாழ்க்கை. நீங்க சந்தோஷமா வாழுங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை எப்படி வாழணுன்றது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.